Hi students, welcome back to our channel. In the previous class, we studied about atoms and molecules. But this class, you will learn about the relative atomic mass. By the end of this class, you will clearly understand the concept of this topic. So stay focused. Let's move on to the class. What is relative atomic mass and why it is needed? So நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் atoms are extremely very small in size. ஓகேங்களா? இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்ல பாக்குற அளவுக்கு extremely very small in size. நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது, naked eye-ஆல பார்க்க முடியாது. So because of this, we can't measure the actual mass of single atom directly. So அது extremely small in size இருக்கிறதுனால அதோட மாஸ நம்மளால டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. We can't measure the actual mass of single atom directly. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டமோட மாஸ நம்ம எப்படிதான் மெஷர் பண்றது அப்படின்னா, சோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, கம்பேர் த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் வித் அனதர் ஆட்டம். சோ ஒரு ஆட்டமோட மாஸ நம்ம மெஷர் பண்றதுக்கு இன்னொரு ஆட்டம்ல கூட இன்னொரு ஆட்டம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டம என்ன பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வச்சுக்கிட்டோம். கம்பேர் பண்றதுக்காண்டி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கம்பாரிசன் தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இந்த கம்பேர் பண்றோம்ல அதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சோ திஸ் கம்பாரிசன் gives relative mass instead of absolute mass. இப்போ ஒரு ஆட்டமோட அப்சல்யூட் மாஸ் மாஸ்க்கு பதிலா நம்ம அதுக்கு ரிலேட்டடான ஒரு மாஸ் எடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்ண வச்சுக்கிட்டோம். அதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம கடைக்கு போறோம் அப்படின்னா ஒரு தராசு இருக்கு. இந்த மாதிரி தராசு வச்சிருப்பாங்களா, தராசுல ஒரு பக்கம் 1 கிலோ படிகள் வச்சிருப்பாங்க, இன்னொரு பக்கம் நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதை வெயிட் பண்ணுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவோம், 1 கிலோவுக்கு ஈக்குவலா இருந்தா நம்ம இது 1 கிலோ அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த படிக்கல் தான் நம்ம கார்பன் ஆட்டம், சரியா, ஸ்டாண்டர்ட் கார்பன் ஆட்டம், ரிலேட்டிவ் கார்பன் ஆட்டம். அதுக்கு ஈக்குவலா நம்ம போடுறதா நம்ம எந்த ஆட்டமோட மாஸ் மெஷர் பண்றோமோ அதாவது இந்த தராசு தட்டுல இருக்கும். சரியா, இந்த படிக்கல்ல தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரிங்களா, இது ஆக்சுவல் மாஸ். சரியா, ஒரு ஆட்டமோட நம்ம ஆக்சுவல் மாஸ் மெஷர் பண்றதுக்கு இன்னொரு ஆட்டமோட மாஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கம்பாரிசன் பண்ணிக்கிட்டோம். சோ சயின்டிஸ்ட் கம்பேர் த mass of atom with standard atom. இந்த ஸ்டாண்டர்ட் ஆட்டம் இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம கார்பன் 12 atoms தான் படிக்கல் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். So therefore relative atomic mass is equal to comparison of mass of an atom with the standard atom. So ஒரு ஆட்டமோட மாஸ் கம்பேர் பண்றதுக்கு இன்னொரு ஸ்டாண்டர்ட் ஆட்டத்தை வச்சுக்கிட்டோம், தான் தராஸ் படிக்கல்ல வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ நம்ம செகண்ட் ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா அதோட கன்ஃபியூஸ் தான். So relative atomic mass என்ன அப்படின்னா comparing the mass of an atom with 1/12 of the mass. So இதுதான் relative atomic mass ஓட சிம்பிள் டெஃபினிஷன். ஒரு ஆட்டமுக்கு மாஸ மெஷர் பண்றதுக்கு நம்ம இன்னொரு ஆட்டமோட மாஸ கம்பேரிங் பண்ணிட்டோம். அந்த கம்பேரிங் தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் RAM அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது பிரீஃபா பார்த்தோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப கொஞ்சம் பாருங்க. Relative atomic mass is the ratio between the average mass of its isotope and 1/12 of the mass of carbon 12 atom. So அப்படியே ரீட் பண்ணி நினைக்காதீங்க. சோ இந்த பேராகிராஃப் என்ன சொல்றது அப்படின்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒரு ரேஷியோ தான். எதுக்கு ரேஷியோ அப்படின்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப்புக்கும் அண்ட் 12th மாஸ் ஆஃப் கார்பன் 12க்கும் உள்ள ரேஷியோ, பிட்வீன் த ரேஷியோ, இதுக்கும் உள்ள ரேஷியோ மட்டும்தான். இதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. யூனிட்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல பார்த்திருக்கோம், அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் என்னது அப்படின்னா ஒரு யூனிட்ஸ் தான். சரிங்களா, அதாவது நம்ம ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம், வெண்டைக்காய் வாங்குறோம் அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம கிலோ கணக்குல நம்ம மெஷர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, கிலோவோ இல்ல கிராம் கணக்குல நம்ம மெஷர் பண்ணி வாங்கிருப்போம். அந்த மெஷரிங் யூனிட்ஸ் தான் நம்ம AMU, அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட். இந்த மெஷரிங் யூனிட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆட்டம்ஸ் மெஷர் பண்றதுக்கு இந்த நம்ம யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். எப்படி கத்திரிக்காய் கிலோ அப்படின்னு சொல்றோமோ ஆட்டம்ஸ அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றதுக்காண்டி இந்த யூனிட் வச்சிருக்காங்க. சோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா இந்த யூனிட்ஸ் மாதிரி இந்த அட்டாமிக் மாஸ் ரேஷியோக்கு யூனிட்ஸ் கிடையாது. இது ஒரு ரேஷியோ மட்டும்தான். ரேஷியோன்னா இதுக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது இதை விட இது ஹெவியரா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதா. சோ இந்த ஆட்டமோட ஹெவியரா இருக்கா, இந்த ஆட்டம்ல ஹெவியரா லைட்டரா இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறோம், ரேஷியோ பண்ணிக்கிறோம். சோ படிக்கல் இருக்கு, இந்த பக்கம் படிக்கல் தான் கார்பன் 12 ஆட்டம், இந்த பக்கம் தராசு தட்டுல நம்ம என்ன வைக்கிறோமோ 1 கிலோவுக்கு ஈக்குவலா இருக்கு, 1 கிலோவுக்கு கூட இருக்கு, 1 கிலோ கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கம்பேரிங் பண்றதா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரேஷியோ மட்டும்தான், அது யூனிட்ஸ் கிடையாது. அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சோ அந்த கம்பேரிங் தான் அதாவது பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா. It tells us how many times of an atom is heavier than 1/12 of
part of the carbon 12. அதான் சொல்றேன். இதோட இது எவ்வளவு டைம்ஸ் வந்து பெருசா இருக்கு, ஹெவியரா இருக்கு அப்படின்றத வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து AR அப்படின்னு சொல்லுவாங்க. is equal to average mass of the isotope of the element by divided by 1/12 of the mass of carbon 12 atom. அப்படின்னா இப்ப இது போட்டிருக்காங்கல்ல ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு எலமெண்டோட ஆவரேஜ் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து 3 ஐசோடோப் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 3 ஐசோடோப் வந்து இருக்கு. ஆக்சன் எடுத்துட்டோம்னா அதுக்கும் 3 ஐசோடோப் வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குளோரைடு எடுத்துட்டோம்னா அதுக்கு 2 ஐசோடோப் இருக்கு. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ஐசோடோப் இருக்கும்ல. அப்போ இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 3 ஐசோடோப் இருக்கு. இந்த 3 ஐசோடோப்புக்குள்ள ஆவரேஜ் மாஸ் நம்ம இங்க போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்ப 3 ஐசோடோப் இருக்குமா, 3 ஐசோடோப் கூடிய ஆவரேஜ் மாஸ் ஆஃப் எலமெண்ட இங்க போட்டுட்டு அது டிவைடட் பை 12th கார்பன் ஆட்டம். ஓகேங்களா? இப்ப நீங்க ஹைட்ரஜனோட மாச நீங்க வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 ஐசோடோப் இருக்கு. அந்த 3 ஐசோடோப்போட ஆவரேஜ் மாஸ் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இங்க போடணும். அது டிவைடட் பை 12th கார்பன் ஆட்டம். சரிங்களா? இப்ப ரெண்டுக்கு வர ஆன்சர் தான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சோ ரெண்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் என்னன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரிங்களா? ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆட்டம் செலக்ஷன்ஸ். சோ இந்த ஸ்லைட்ல என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆட்டமோட ஹிஸ்டரி தான். அதாவது நம்ம ஒரு ஆட்டமோட மாச மெஷர் பண்றது இன்னொரு ஆட்டமோட மாசம் நம்ம ஸ்டாண்டர்டா கார்பன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். ஏன் ஸ்டாண்டர்டா நம்ம கார்பன் வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லியா பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜனோட ஆட்டமோட மாசத்தை நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வச்சிருந்தோம். சோ இயர்லி ஸ்டாண்டர்டா நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜனோட மாசம் தான் வந்து இயர்லி ஸ்டாண்டர்டா நம்ம சூஸ் பண்ணோம். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாஸ் 3 ஐசோடோப்ஸ். சோ ஹைட்ரஜன் ஆட்டம் ஹாஸ் 3 ஐசோடோப்ஸ் வந்து வச்சிருக்கு. சோ 3 ஐசோடோப், இங்க ஐசோடோப்னா என்னது அப்படின்னா சேம் எலமெண்ட் பட் ஹாவ் அ டிஃபரெண்ட் மாசஸ். சோ சேம் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இந்த மூணுமே வந்து புளூட்டியம், டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம். இது மூணுமே வந்து சேம் எலமெண்ட் தான் பட் ஹாவ் அ டிஃபரெண்ட் மாசஸ். இங்க பாருங்க 1 இருக்கு, இதோட மாஸ் 2 இருக்கு, இதோட மாஸ் 3 இருக்கு. சோ சேம் எலமெண்ட் பட் ஹாவ் அ டிஃபரெண்ட் மாசஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ் படிச்சிருக்கோம். சோ இதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். சோ நம்ம இயர்லி ஸ்டாண்டர்டா ஹைட்ரஜன் நம்ம சூஸ் பண்ணிருந்தோம். சோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 3 ஐசோடோப் இருக்கு. சோ 3 ஐசோடோப் வந்து வச்சுக்கிறதுனால இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட். சோ அதனால நம்ம இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சோ செகண்டா நம்ம வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஆக்சன் ஆட்டம் வந்து சூஸ் பண்ணிட்டோம். சோ இதுக்கும் வந்து ஸ்டில் வேரியேஷன் எக்ஸிட். இதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 ஐசோடோப் வந்து இருக்கு. சோ ஆக்சன் ஹேவ் 3 ஐசோடோப்ஸ். சோ அதுவும் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்டமா நம்ம சூஸ் பண்ணிக்கல, நம்ம ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம பிரசன்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஸ்டில் வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கார்பன் 12 ஆட்டம் தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் சூட்டபிள், இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் டஸ் நாட் ஷோ வேரியேஷன் அண்ட் இஸ் ஈஸி டு மெஷர் அக்யூரேட்லி. அப்படின்னா இந்த கார்பன் ஆட்டம் வந்து பார்த்தோம்னா ஈஸியா நேச்சுரலா கிடைக்கக்கூடியது. சோ இந்த 12 இருக்கு அப்படின்னா ஈஸியா வேரியேஷன் தான் கிடையாது. 2 ஐசோடோப் தான் 12 ஒண்ணுக்கு, இன்னொன்னு வந்து கார்பன் 13 வந்து இருக்கு. சோ 2 ஐசோடோப் தான் ரொம்ப வேரியேஷன் கிடையாது. சோ நம்ம வந்து கால்குலேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கனால நம்ம கார்பனை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஐசோடோப்பா வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இன்டர்நேஷனலி அக்செப்டட் த ஸ்டாண்டர்ட் ஃபார் கார்பன் 12 ஆட்டம்ஸ். ஓகே, நம்மளுடைய லாஸ்ட் ஸ்லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஓவராலா நம்ம என்ன பார்த்தோமோ அது ஃபுல்லா நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாட் இஸ் ஃபார்முலா அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட ஃபார்முலா என்னது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை பார்க்கலாம். So RAM is calculated by comparing the average mass of the atom with 1/12th mass of carbon atom 12. So RAM என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னது அப்படின்னா ஒரு ஆட்டமுக்கு மாச மெஷர் பண்றதுக்கு இன்னொரு ஆட்டமோட மாச நம்ம ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டோம். அதான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் சொல்றோம். சோ இந்த மாதிரி வச்சுக்கனால நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னா சோ இந்த 12th கார்பன் ஆட்டம் வந்து சோ இதோட இது வந்து எவ்வளவு டைம்ஸ் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் நம்ம கிட்ட. அதாவது இப்போ 1/12th கார்பன் ஆட்டத்தை விட நம்ம வச்சிருக்கக்கூடிய மெஷர் பண்ணக்கூடிய ஆட்டம் வந்து எவ்வளவு ஹெவியா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல வருது. ஓகே, சோ திஸ் கிவ்ஸ் a relative, இந்த கம்பேரிஷன் தான் வந்து நமக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வித்தவுட் யூசிங் த ஆக்சுவல் ஸ்மால் மாசஸ். அதாவது இப்ப என்னன்னா இப்ப ஹைட்ரஜன் இருக்கு, இந்த ஹைட்ரஜன் மாலிகுலோட ஆக்சுவல் மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.66 into 10⁻⁻27 கிலோகிராம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபிகல்ட் நம்பர் இருக்கிறதுனால நம்மளால வந்து கால்குலேஷன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
சோ அதனால நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து என்ன பண்ண கம்பேர் பண்றதுக்காண்டி நம்ம கார்பன் ஆட்டம் வந்து சூஸ் பண்ணிட்டோம். அந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ் அவாய்ட் பண்றதுக்காண்டிதான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், பப்ளிஷ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்றதால நம்ம வந்து கார்பன் ஆட்டமிக் உள்ள வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட ஃபார்முலா வந்து பார்த்தோம். சோ relative atomic mass is equal to average mass of atom that element in atomic mass unit divided by 1/12 கார்பன் ஆட்டம் 12. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம எந்த ஆட்டமோட மாச மெஷர் பண்றோமோ அதை மேல போட்டு அதோட ஆவரேஜ் மாஸ் வந்து மேல போட்டுக்கணும். சோ அது டிவைடட் பை 1/12 கார்பன் ஆட்டம் வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து ரேஷியோ தான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சோ இங்க வந்து பாருங்க ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட். ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எலமெண்ட் வந்து சோ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 1/12. சரி ஹைட்ரஜன் ஆட்டம் 1/12 அதோட மாஸ் 12. இங்க ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம முதல் ஸ்லைட்ல பார்த்துப்போம். ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னா இப்ப ஹைட்ரஜன்ல 3 ஐசோடோப் இருக்கும். 3 ஐசோடோப்புமே நம்ம கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் போட்டுதான் 1/12 போடணும். சரிங்களா? இங்க ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆஃப் தட் எலமெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான், ஐசோடோப் கிடையாது, ஒரே ஒரு எலமெண்ட் தான். ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் 1/12. இப்ப கார்பன்னா கார்பன் 12/12 into 12. இந்த மாதிரிதான் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணணும். ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னா 3 ஐசோடோப்புமே நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்து போடணும். எலமெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை போட்டு 1/12 ஆஃப் கார்பன் ஆட்டம் போட்டு நம்ம இதோட இது ஹெவியஸ்டா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுத்துடலாம். சோ how much times heavier than 1/12 கார்பன், இதோட எவ்வளவு ஹெவியரா இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் பண்ணி கொடுத்துடலாம். சோ இவ்வளவுதான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா கம்பேரிஷன் பண்றது, ஒரு தராசத்துல வச்சு கம்பேர் பண்றது. கார்பன் ஆட்டம்ல ஒரு படிக்கல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னொரு இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எதை மெஷர் பண்றோமோ அதை அதுல போட்டு மெஷர் பண்றோம், கம்பேர் பண்றதா வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இருக்குதுன்னா இந்த எப்படி நம்ம ஆவரேஜ் எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளேஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஹைடா, இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இனி வர கிளாஸஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்